வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். கோயில் குடியிருப்பு கிராமத்தை பற்றி நாங்கள் நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தோம். அந்த கோயில் ஆரம்ப காலங்களிலே தோன்றினபடியாக தான் அந்த இடத்திற்கு கூட கோயில் குடியிருப்பு என்று பெயர் வந்திருக்கின்றது. அதே போலத்தான் இன்றைய நிகழ்ச்சி கூட அமைய போகின்றது. இங்கே ஒரு தேவாலயம் அமைய பெற்றதால் இந்த இடத்திற்கு கூட பெரிய கோயிலடி என்று கூட பெயர் வந்திருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பிரபலமான பாடசாலை கூட இந்த இடத்திலே காணப்படுகின்றது. அதைவிட ஒரு மிகவும் பிரபலமான தேவாலயம் கூட இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பெரிய கோயிலடியை பற்றிதான பல சிறப்பான விடயங்களை வழங்க இருக்கின்றோம். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்களும் நம்முடன். இடத்திலே ஆரம்ப காலங்களிலே என்ன ஒரு விடயம் சிறப்பான முறையிலே அமைந்து காணப்பட்டிருந்ததோ அதனுடைய பெயரை வைத்து தான் அந்த இடத்தை கூட அதனுடைய பெயரை வைத்து அழைத்திருப்பார்கள். நிச்சயமாக அந்த வகையில் இந்த பெரிய கோயிலடி கிராமத்துக்கு கூட அவ்வாறு தான் பெயர் ஏற்படுவது. என்ன விஷயம் சொன்னால், தற்பொழுது எனக்கு பின்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பெரிய கோயில் குளம். இதனுடைய பெயரை வைத்து தான் இந்த கிராமத்துக்கு கூட பெரிய கோயிலடி என்று பெயர் வந்திருக்கிறது. என்ன விஷயம் சொன்னால், பெரிய கோயிலடி தேவாலயம் தோன்ற முதலே இந்த குளம் இந்த இடத்திலே தோன்றிவிட்டது. இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அந்த இடங்கள் எல்லாம் ஒரே வயல் நிலங்களாக காணப்பட்டிருந்தான் காரணமாக இந்த விவசாயிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இந்த குளத்தை வெட்டி இருக்கின்றார்கள். தங்களுடைய விவசாயத்திற்கு தேவையான நீர்களை இந்த குளத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டு தங்களுடைய அந்த விவசாய விருத்திகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். மழை காலங்களில் இந்த பெரிய குளத்திலே நீரெல்லாம் முற்றாக நிரம்பிவிடும். ஒரே வெள்ளக்காடாக தான் இந்த குளமெல்லாம் காட்சியளிக்கும். தற்பொழுது எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். இந்த குளத்தை வைத்துத்தான் இந்த கிராமத்துக்கு கூட பெரிய கோயிலடி கிராமம் என்று தற்பொழுது அழைக்கப்படுகின்றது.
தான் வந்து சனசம நிலையம் என்றாலும் சரி, விளையாட்டுக் கழகம் என்றாலும் சரி, முன்பள்ளி என்றாலும் சரி, இவ்வாறான பொது நிறுவனங்கள் வந்து கிரீன் பீல்ட் என்ற பெயரில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதைத்தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்திலே உதைபந்தாட்ட போட்டியிலே பல சாதனைகளை புரிந்த வீரர்களை பெற்றெடுத்த பெருமை கூட இந்த கிரீன் பீல்ட்ஸ் விளையாட்டுக் கழகத்துக்கு இருக்கின்றது. இந்த விளையாட்டுக் கழகம் கூட பெரிய கோயிலடி தேவாலயத்திற்கு முன்பாக தான் அமைய பெற்றிருக்கின்றது. பொறுத்தவரை மிகவும் முக்கியமானதும் பழமையானதும் ஒரு அம்சம் ஒன்று காணப்படுகின்றது. அதான் வந்து தற்பொழுது எனக்கு பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தேவாலயம், பெரிய கோயில் தேவாலயம். யாழ்ப்பாணத்திலே உள்ள எல்லா தேவாலயங்களுக்குமே தலைமை தேவாலயமாக இந்த பெரிய கோயில் விளங்குகின்றது. கிட்டத்தட்ட 1955ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த இடத்துல இந்த தேவாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை விட இந்த தேவாலயம் ஆரம்பிக்கும் முதலே நான் முன்னர் குறிப்பிட்டிருந்த அந்த பெரிய கோயில் குளம் தோன்றிவிட்டது. அதன் பிறகுதான் அந்த குளத்தினுடைய பெயரை வைத்து தான் இந்த தேவாலயத்துக்கு கூட பெரிய கோயில் என்று கூட பெயர் வந்திருக்கின்றது. அதைவிட நடந்த யுத்தம் காரணமாக பல தேவாலயங்களில் பல பாதிப்புகள், பல இடிபாடுகள் ஏற்பட்டாலும் கூட இந்த தேவாலயத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சொல்லி இந்த ஊர் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதைவிட இந்த பெரிய கோயில் என்று சொன்னாலே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்து மக்கள் மட்டுமல்லாமல் குருநகர், கொழும்புத்துறை, பாசையூர் போன்ற மக்கள் எல்லோரும் திருவிழா காலங்களில் இந்த தேவாலயத்தை நாடி வந்து விடுவார்கள். அதைவிட மடுமாத அன்னையினுடைய பெருநாள் அன்றுதான் இந்த பெரிய கோயில் அன்னையின் பெருநாள் கூட ஆரம்பிக்கின்றது. சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பேட்ரிக்ஸ் வீதியிலே ஒரு முக்கியமான பாடசாலை கூட அமைய பெற்றிருக்கின்றது. அதான் வந்து சென்ட் பேட்ரிக்ஸ் ஆண்கள் கல்லூரி. என்ன விஷயம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்திலே உதைபந்தாட்டத்திலே தேசிய மட்டத்திலே பல சாதனைகளை புரிந்த வீரர்களை பெற்றெடுத்த பெருமை கூட இந்த பாடசாலைக்கு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1982ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட அந்த தேவாலயமும் இந்த பாடசாலையும் இந்த பெரிய கோயிலடி பகுதியிலே ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது. நேரம் வந்துவிட்டது. நாங்கள் தற்பொழுது பேட்ரிக் சந்தியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பேட்ரிக் சந்தியானது 4 சந்தியாக பிரிந்து செல்கின்றது. நாங்கள் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாள் நிகழ்ச்சியை நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தேசனுடன் சர்மி. பொறுத்தவரையில் வந்து தற்பொழுது
வெப்ப காலம் அதிகமாகிவிட்டதன் காரணமாக வீட்டிலே இருக்க முடியாத இந்த சிறுவர்கள் எல்லாம் நீச்சல் தடாகத்தில் சென்று நீந்த போகிறார்களாம். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகின்றோம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நாங்கள் இன்று பார்த்த அந்த வல்வை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய தீர்த்தோற்சவத்திற்கும் இந்த இந்திர விழாவிற்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியவர்கள் எங்களுடைய இந்த வல்வை நலன்புரி சங்கம் லண்டன் அமைப்பினர். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த இந்திர விழாவினுடைய ஒரு பகுதியை தான் இதற்கு முன்னர் நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள். நாங்கள் இந்த இந்திர விழாவினுடைய மிகுதி பகுதியை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காண்பிக்க போகின்றோம். தமிழர்களுடைய பாரம்பரிய நிகழ்வுகளை எடுத்துக்காட்டும் இந்த இந்திர விழாவினுடைய மிகுதி பகுதியை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வாருங்கள் நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்கு. இடம்பெற்ற போது அதிகாலையிலே வந்து இங்கே திருச்சிற்றம்பல பிள்ளையார் ஆலயத்திலிருந்து பறையடித்து வரவேற்பது ஒரு சம்பிரதாய நிகழ்வு மட்டுமல்லாது அதை இந்திர விழாவின் ஒளி என்று கூட சொல்லுகிறார்கள். இந்த இந்திர விழாவின் இரவு நேரத்திலே காலையிலே தீர்த்த உற்சவத்துக்காக அழைத்து வரப்பட்ட முத்துமாரி அம்மன் பின்னேரம் இரவு நேரம் சரியாக 11:30 மணி அளவிலே தன்னுடைய ஆலயத்திற்கு செல்வாள். இந்த திருச்சிற்றம்பல பிள்ளையார் ஆலயத்திலே மகனுடைய ஆலயம் என்ற காரணத்தினால் இங்கே இளைப்பாறி விட்டுத்தான் அந்த அம்மன் செல்வது வழமையான சடங்காக காணப்படுகின்றது. ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய திருவிழா முன்னிக்க இன்றைய தினம் விராட்டியுடைய தீர்த்தோற்சவ தினம் இந்திர விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே எங்களுடைய கடல் கடந்து வாழுகின்ற மக்களுக்காக இந்நிகழ்வை நேரடியாக காணுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஐபிசி தமிழ் ஒளிபரப்பாளர்கள். எனவே அவர்களுடைய இந்த பணி அம்பாளின் அருளால் தொடர அடியனுடைய பாராட்டுக்களையும் நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆசிரியரையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். லோகா சமஸ்தா சுகில வந்து சர்வே ஜனகா சுகில வந்து இன்னமே சொல்க எல்லோரும் வாழ்க அன்பே சிவம் அம்பிகையை தொழுதால் அரியே வரம்பெல்லாம் என்பது முதுமொழி. நன்றி, வணக்கம்.
புகைக்குண்டு கூட வானத்தை நோக்கி பறக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற என்ன விஷயம் சொன்னால் பர்மா நாட்டிலே வெள்ளைக்காரருடைய ஆட்சி காலத்திலே அந்த இடத்துல ஒரு முத்துமாரியம்மனுடைய ஆலயம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆலயத்தில் வந்து திருவிழா காலங்களில் வந்து அவர்களுடைய அந்த அடக்குமுறைகளுக்கு உட்பட்ட மக்கள் பயந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக வந்து அந்த இடத்துல இவ்வாறான புகைக்குண்டுகளை விட்டு தான் இந்த மக்களுக்கு கூட அந்த திருவிழா காலங்களை அறியப்படுத்தினார்கள். அந்த காலத்தில் அதனை ஞாபகப்படுத்தும் முகமாகத்தான் இந்த இந்திர விழாவின் காலத்தில் இந்த இடத்துல வந்து இந்த புகைக்குண்டெல்லாம் விட போகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த புகைக்குண்டு வானத்தை நோக்கி பறக்க போகின்றது. இது வந்து என்னத்தை உணர்த்துன்னு சொன்னால் இந்த மக்களினுடைய ஒற்றுமையையும் அதை விட அவர்களுடைய ஒரு சகிப்புத்தன்மையையும் இந்த இடத்தில் இந்த இந்திரா விழாவில் உணர்த்துகின்றது. மங்கா புகழ்பெற்ற மின் அமைப்பினராக இந்த கணபதி மின் அமைப்பினர் விளங்குகின்றார்கள். அதாவது வந்து இந்த வல்வெட்டித்துறையை சார்ந்த கணபதி மின் அமைப்பினர் விளங்குகிறார்கள். இவர்கள் இந்த தொழிலை ஆரம்பிக்கின்ற பொழுதே இந்த வாகனத்திலே வைத்து தான் வந்து அந்த மின் விளக்குகளை கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய என்ஜின் கூட இந்த வாகனத்தினுடைய உட்பகுதியிலே காணப்படுகிறது. அவர்கள் அன்று பயன்படுத்திய அந்த பொருளை இன்றும் இந்த இந்திர விழாவை முன்னிட்டு மக்களுடைய காட்சிக்காக இந்த வீதியிலே வந்து காட்சிப்படுத்தி இருப்பதை கூட நீங்கள் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. மின் அமைப்பிலே பேர் போன இந்த கணபதி பிள்ளையினுடைய மின் அமைப்பினர்தான் வந்து இந்த இந்திர விழாவை முன்னிட்டு வல்வெட்டித்துறையின் பூராகவும் மின் விளக்குகளால் அலங்கரித்திருப்பதை கூட நீங்கள் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. வருடங்களுக்கு முன்னர் இந்த தாய்நாட்டில் வசித்த இவர் புலம்பெயர் நாடுகளில் தற்பொழுது வசித்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நேர் மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த இந்திர விழாவில் நேரத்தில் இவரை நாங்கள் சந்தித்திருந்தோம். இவரிடம் தற்போது நாங்கள் உரையாடி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் எந்த புலம்பெயர் நாட்டிலிருந்து இந்த இந்திர விழாவுக்கு வந்தீங்க? சுவிட்சர்லாந்திலிருந்து வந்து. கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் இந்த இந்திர விழாவுக்கு பார்வையிட வந்திருப்பீங்க. அப்போ இருந்ததுக்கும் இப்போ நடந்த இந்திர விழாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? கிட்டத்தட்ட முன்னாடி இருந்தது போலவே இருக்கின்ற தற்சமயம். ஆனால் இதை விட இன்னும் கூடுதலான நிகழ்ச்சிகள், மின்னொலிகள், லைட்டுகள் இதெல்லாம் இருந்தது. நாங்கள் முன்னாடி இதில் பங்கு பெற்றிருந்தாங்கள். இதில் நாங்கள் இந்த வளர்த்துற நாங்களும் இதில் பங்கு பெற்றிருந்து நாங்கள் தற்போது சில சந்தர்ப்பம் சூழ்நிலையால் நாங்கள் இருக்க முடியாமல் போனது. ஆனால் இதை நாங்கள் வரவேற்கிறோம். நிச்சயமாக மேடம் வந்து கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு பின்னர் நீங்கள் இப்போ இன்றைய தினம் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உணர்வுகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது? உடம்பை சிலிர்க்க வைக்கிறது. ஏனென்றால் முன்னாடி வயதானாக்கள் செய்த பங்களிப்பு எல்லாம் இப்போது இளம் தலைமுறையான இளம் வாலிபர்கள் இதை முயற்சி எடுத்து செய்கிறபடியாக எங்களுக்கே ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு. நிச்சயமாக இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த கருத்துக்களை பரிமாறதுக்காக உங்களுக்கு IBC தமிழ் தொலைக்காட்சி சார்பாக நன்றிகள்.
இடம்பெறுகின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு அருகிலே காணப்படுகின்ற சிவன் ஆலயம் தான் வந்து எனக்கு பின்னாலே தெரிகின்ற இந்த ஆலயம் இரவு நேரத்திலே வந்து இந்த ஆலயம் இப்படித்தான் காட்சியளிக்கும். இன்னும் இந்த ஆலயத்தை பொறுத்தவரை வந்து உட்பக்கத்தை இந்த ஆலயத்தினுடைய உட்புற தோற்றத்தை காண்பிக்க முடியாத காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஆலயத்தை அந்த வீடியோ எடுப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை விட இந்த முத்துமாரியம்மன் ஆலயமும் சிவன் ஆலயத்திற்கும் வந்து ஒரே வீதிகள் தான் காணப்படுகின்றன. நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகின்றோம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு.